இந்தியாவுக்கான கப்பல் 3 கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும், ஒமானில் கண்டிப்பாக நம்முடைய வார்ஷிப் 2 வார்ஷிப் அப்படிங்கிறது நம்முடைய கப்பலுக்கு எஸ்கோர்ட் கொடுத்துட்டு இருக்கு, அதுவும் கடந்து விடும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நீங்கள் கடந்து போகலாம், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத ஈரான் சொல்லியிருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய சில முக்கியமான பாகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உடனடியாக வெளியேறுங்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ஈரான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அமெரிக்காவினுடைய டேங்கர் சவுதி அரேபியாவில் தாக்கி அழிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன ஒரு செய்தி வந்தது. அதற்கு அமெரிக்கா என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பல அப்டேட்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி, சிரிப்பு அப்படிங்கிறது நம்ம ஃபோட்டோ மட்டும் அழகாக காண்பிப்பது கிடையாது, நம்முடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை கண்டிப்பாக அது அதிகப்படுத்தும். நிறைய பேர் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருப்பாங்க, மிஸ் அலைன்டு, க்ரூக்டு, அப்படி இல்லைனா கேப்டு டீத் இருக்கிறதுனால. இது ஒரு டென்டல் இஷ்யூ மட்டும் கிடையாது, இது ஒரு எமோஷனல் இஷ்யூவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டூத்ஸி டீத் அலைனர் அப்படிங்கிறது தான். இந்த டீத் அலைனர்ஸ் க்ரூக்டு டீத்தை ஸ்ட்ரைட்டன் பண்ணுது, கேப் இருந்துச்சுன்னா அதையும் ஃபில் பண்ண உதவுது. எப்படி பிரேசஸ் நமக்கு இந்த வேலையை செய்தோ அதே வேலை இதுவும் செய்யும், ஆனால் லெஸ் டைம், 6 to 12 months வித்தவுட் பெயின் அண்ட் 0 ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன். இதனுடைய முக்கியமான அம்சமே டிரான்ஸ்பரண்ட் தான். நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அடுத்ததா இது ரிமூவபிள், அதாவது ஃபுட்டு சாப்பிடும்போது நம்ம இதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எந்த ஃபுட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ட்ரெடிஷனல் பிரேசஸ் போடும் பார்த்தீங்களா, அதே வேலையை இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடும். இந்த டீத் அலைனர் கிடைக்கிறத டூத்ஸி ரொம்ப சிம்பிள் ப்ராசஸாக வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கு, அதுல போய் நீங்க ஃப்ரீயா உங்களுடைய டீத்தை 3D ஸ்கேன் பண்றதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லனா அவங்களுடைய பேன் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கும் நீங்க விசிட் பண்ணலாம். அவங்களுக்குன்னு தனியா 100க்கும் அதிகமான டென்டிஸ்ட், ஆர்த்தோடென்டிஸ்ட் அடங்கிய ஒரு லேப் இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த டெக்குக்குலாம் நம்ம தேங்க்ஸ் சொல்லும்போது மற்ற அலைனர் பிராண்டை விட அப் டு 60% வரை நமக்கு இது கம்மியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கிட்டத்தட்ட 3 லட்சம் ஸ்மைல்ஸ்க்கு இது காரணமா இருக்கு. ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது கேரண்டீட் தான். இப்பவே உங்களுடைய ஸ்ட்ரைட்டனிங் ஜேர்னியை தொடங்குறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியா நீங்க டூத்ஸி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டீத் ஸ்கேன் பண்றதுக்கான ஒரு புக்கிங்கை பண்ணிக்கலாம். ஷார்ஜா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியில் இன்னைக்கு ஒரு ஆயில் டேங்கர் கபகபகபகபனி பத்தி எரியுது. யாருடைய ஆயில் டேங்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அமெரிக்காவினுடைய ஆயில் டேங்கர். யார் அதை தகர்த்தார்கள், அதற்கு யார் இப்படி தீப்பற்றி எரிய வைத்தார்கள் அப்படின்னு கேட்டால் அது ஈரான். ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய ஆயில் டேங்கர், அதுவும் அமெரிக்காவினுடைய ஆயில் டேங்கருக்கு இந்த நிலைமை அப்படின்னா அடுத்ததாக என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் அங்கே இருக்கக்கூடிய பல கப்பல்களும் நின்ற வண்ணம் இருக்கின்றன. இதற்கு காரணம் இருக்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருந்து ஈரான் பக்கம் நான் சொன்ன மாதிரி கார்க் ஐலண்டில் இன்னைக்கு அமெரிக்கா அவங்களுடைய தாக்குதலை நடத்தினாங்க. எகே நான் சொல்றேன், கார்க் ஐலண்டில் அமெரிக்கா தாக்குதல் நடத்துறாங்கன்னா ஈரானை முடிக்க போறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஈரானுடைய டோட்டல் ஆயில் இண்டஸ்ட்ரி, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கிருந்து தான் அவங்களுக்கான எல்லா பணமும், தேவைப்படக்கூடிய எல்லா ஆயுதங்களும் கிடைத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் இந்த கார்க் ஐலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கார்க் ஐலண்டுக்கு எதிராகத்தான் இப்போ அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை தான் இப்போ ஈரான் செஞ்சிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ கார்க் ஐலண்டில் நீங்கள் தாக்குதல் நடத்தினால இனி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, இங்கெல்லாம் இருக்கக்கூடிய, அதுவும் அமெரிக்காவினுடைய இராணுவ பேசஸ், அமெரிக்காவினுடைய முக்கியமான இராணுவ அதிகாரிகள், நீங்கள்லாம் எங்கெங்கே இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும், அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேறுங்கள். அப்படி வெளியேறவில்லை என்றால் உங்களுடைய உயிருக்கு நாங்கள் எப்போதுமே பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை ஈரான் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய இந்த மிரட்டல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே துபாய், அபுதாபி, அடுத்ததாக ஷார்ஜா, இந்த இடங்கள் எல்லாமே பாதிக்கப்பட போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதில் துபாயினுடைய ஒரு முக்கியமான செக்டார், அவங்களுடைய இண்டஸ்ட்ரியில் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு செக்டார் செமையாக அடி வாங்கிருச்சுன்னு சொன்னேன்ல, 33% அப்படிங்கிற அளவுக்கு விழுந்திருக்கு. 33% விழுந்திருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அடுத்ததாக எந்திரிக்க முடியுமா அப்படிங்கிறதே பெரும் கேள்வியுடன் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள், அங்கே இருக்கக்கூடிய பண முதலைகள், இவங்கெல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதே இன்னைக்கு ஈரானில் இன்னைக்கு ஒரு பிரச்சனை, இந்த யுத்தம் முடிஞ்சோடனே சரியாயிரும் அப்படின்னு நினச்சா கூட ஈரானை முழுவதுமாக ஒதுக்கவில்லை என்றால், இல்லாட்டி ஈரானுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் அடுத்த தாக்குதல் 5 வருஷத்துலையோ, இல்லாட்டி 8 வருஷத்துலையோ, இல்லாட்டி 2 வருஷத்துலையோ, இல்லை 6 மாதங்கள்லையோ எகெயின் துபாய்க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதே துபாய்க்குள்ளெல்லாம் ஈஸியாக அவங்களுடைய ஜாகித் ட்ரோன்ஸ் வருது. ஒரு நாடு போரிட்டு கொண்டு இருக்கும்போதே இவ்வளோ பிரச்சனைகள் வருது என்றால் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இப்போ வடகொரியாவோ, இல்லாட்டி ரஷ்யாவோ, சீனாவோ சேர்ந்து ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் அவங்களுடைய பணத்தை அதில் முதலீடு பண்ணுறதுக்கு அவங்க பயப்படுறாங்க.
ஒரு 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 12 நாள், ஒரு 13-14 நாள் ஆயிடுச்சா இந்த யுத்தம் தொடங்கி. இந்த 14 நாள் யுத்தத்திலேயே துபாயினுடைய இண்டஸ்ட்ரி 33-34%, அதாவது கிட்டத்தட்ட 6-7 வருடங்களுக்கு பின்னோக்கி போயிருச்சு. அப்படி 6-7 வருடங்களுக்கு பின்னோக்கி போன ஒரு இண்டஸ்ட்ரியை மறுபடியும் நல்லபடியாக கொண்டு வரணும், அட்லீஸ்ட் 1 or 2 years ஆவது பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அங்கே பேனிக் மோட உருவாக்கி இருக்கு. இந்த தாக்குதலுக்கே இப்படின்னா, இதுவரையிலும் செய்யாத தாக்குதலை நாங்கள் அரபுலக நாடுகளுக்கும் அமெரிக்காவினுடைய பேசஸ் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் அங்கே திகிலடையக்கூடிய செய்தியாக மாறி இருக்கு. கல்ஃப் ஆஃப் ஓமனில் இப்போ 3 இந்திய கப்பல், இந்தியன் ஃபிளாக்டு எல்பிஜி, இந்த 2 கப்பலும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா எஸ்கார்ட்டட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த எஸ்கார்ட்டட் கொடுக்கக்கூடிய கப்பல்ல இருந்து இந்த 3 கப்பலும் என்ன செய்ய போகுது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை அப்படியே கடந்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடினது அரபுலக நாடுகளுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் பல பதட்டங்களையும் ஏகப்பட்ட பொருளாதார சிக்கலையும் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நீங்க கடக்கலாம், உங்களுடைய ஆயில் அப்படிங்கிறது நீங்க யுவான்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலோ அந்த டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து போகலாம். இல்லை அமெரிக்க டாலரை வச்சு தான் நீங்கள் கடந்து போகணும்னு நினச்சிங்கன்னா நடக்காது அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. 50% இது உண்மையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, 50% இன்னும் வெரிஃபை பண்ண முடியலை. ஒருவேளை இது 100% சரியான ஒரு செய்தியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சொல்கிறேன், அமெரிக்காவுக்கு அவங்களுடைய ஈகோவை இதை விட பெருசாக அவங்க டச் பண்ணவே முடியாது. ஏன்னா சீனாவினுடைய கரன்சி, அதை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய ஆயில் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அமெரிக்காவினுடைய கரன்சியான டாலரை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கப்பல் அங்கேயே மூழ்கடிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் அமெரிக்க டாலருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு போராக அமெரிக்கா கருதும். அப்போ இந்த போரில் அமெரிக்க டாலர் வீழ்ச்சி அடைந்து விட்டது, அமெரிக்க டாலர் ஜெயிக்கல் அப்படின்னா இதோடைய அமெரிக்க டாலரை எல்லாருமே இழுத்து மூடிடுவாங்க. ஒவ்வொரு யுத்தத்துக்கும் இது மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஏதாவது ஒரு யுத்தம் வருதுன்னா, அமெரிக்க டாலரை வச்சு நீ ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா உனக்கு தரமாட்டேன், இந்திய ரூபாய் வச்சு வாங்கியிருந்தா உனக்கு தருவேன், உன் போகிற நான் உனக்கு எதிராக நான் ஆயுதங்கள் செலுத்த மாட்டேன் இப்படின்னு சொல்கிற இந்த டயலாக்லாம் வர தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்க டாலருக்கு எவ்வளோ பெரிய இழப்புகள் வரும். அப்போ இப்படிப்பட்ட இழப்புகளை அமெரிக்கா வர விடுவாங்களா, தாங்குவாங்களா? அப்போ இதெல்லாம் தடுப்பதற்கு ஏதோ முயற்சி பண்ணுவாங்கல்ல, அந்த முயற்சியாகத்தான் இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆயில் டேங்கர் விமானங்கள், அதாவது ரீஃபியூலிங்காக உபயோகப்படுத்தக்கூடிய விமானங்களில் நிறைய தாக்குதல் நடந்துருச்சு, அதனால் 3 விமானங்கள் செயலிழந்து விட்டன அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை நான் படித்தேன். அது கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது, அது தப்பான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அவருக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார். அதாவது எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, எங்களுடைய இராணுவமும் எங்களுடைய கப்பற்படையும் முழு திறனுடன் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் மாற்றி பல மீடியாவில் பேட்டி கொடுத்தாலுமே அதை மறுப்பதற்கு இங்கே எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். அதை யாரும் நம்ப மாட்டுக்காங்க. அது மட்டுமா, இன்னைக்கு அமெரிக்காவினுடைய சிட்டி பேங்க், அதுவும் குறிப்பா துபாயிலையும் மனாமாலையும் இருக்கக்கூடிய இந்த சிட்டி பேங்கினுடைய பிரான்ச்சஸ் தாக்குதலுக்கு உட்பட்டு இருந்தது. இந்த பிரான்ச்சஸ் ஏன் தாக்குதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது 2 தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம். பேங்க் செஃபா, இந்த செஃபா அப்படிங்கிறது ஈரானுடைய முக்கியமான வங்கி. இந்த செஃபா வங்கி வழியாகத்தான் நாம் இந்த ரெஜிம் சொல்கிறோம்ல, அயத்தல் அலி கமேனி அவர்களாக இருக்கட்டும், மொஜிதபா கமேனி அவர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு தேவையான, இந்த ரெஜிமுக்கு தேவையான பணம் எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுடைய சேலரி, அவங்களுடைய பிஎஃப் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட செஃபா வங்கிக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தும் போது அது அந்த ரெஜிம் டோட்டலாகவே பாதிக்கும் என்பதனால தான் எங்கள் பேங்கை நீ அடிச்சிட்டில்ல, எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடித்தா உன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்போன்னு சொல்லியிருக்கோம்ல, ஸோ உன்னுடைய பேங்க் ஏதாவது மிடில் ஈஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நாங்கள் அடிப்போம்னு சொன்னாங்க. அதே மாதிரி சிட்டி பேங்கை இப்போ அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு 10 மில்லியன் வேணுமா, 20 மில்லியன் வேணுமா, எவ்வளோ மில்லியன் டாலர் வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம், இந்த மாதிரியான ஈரானுடைய இப்போதைய லீடர்ஸ் பற்றி ஒரு தகவல் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வித் அமெரிக்காவினுடைய ஒரு ஆடியோ இது எல்லாமே ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குது. ஈரானுடைய இப்போதைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மொஜ்தபா கமேனி அவர்களிலிருந்து அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களுடைய புகைப்படம் எல்லாமே கொடுத்து ஒவ்வொரு தலைவருக்கு கீழேயும் இவரை பற்றி நீ தூது கொடுத்தீங்கன்னா உனக்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலர், இவருக்குன்னா 5 மில்லியன் அமெரிக்க டாலர், 2 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபருக்கும் அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்க, பரிசு தொகை அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு ஏதாவது ஒரு துருப்புச்சீட்டு வந்துடாதா, யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட மாட்டாங்களா, அந்த கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்களுக்கு எதிராக அட்டாக் நடத்திட முடியாதா என்பது தான் இப்போ அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு விஷயம். பட் அமெரிக்கா வெறுமனே ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியிலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதுவுமே செய்ய மாட்டாங்க. இது மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக கூட இருக்கலாம்.
அடுத்ததாக அமெரிக்கா என்ன செய்வாங்க, இத்தனை லீடர்ஸ் லிஸ்ட்டு, புதுசாக ஒரு லீடர்ஸ் லிஸ்ட்டை தான் இப்போ அமெரிக்கா கொண்டு வந்திருக்காங்க. அதில் முஜ்தபா கமேனி அவர்கள்லாம் இருக்காங்கல்ல, முதல்ல இருந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சிட்டோம், எல்லாரையுமே நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த லிஸ்ட்டை வெளியேற்றி அடுத்ததாக மக்கள் மத்தியில் இவங்களை பேசு பொருளாக்கி மொசாடு வச்சோ இல்லாட்டி வேறு ஏதாவது உளவு பிரிவு வச்சோ இவங்களை டார்கெட் பண்ணி அசாசினேட் பண்ண பிறகு எகெயின் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அமெரிக்கா சொல்லுவாங்க. அதற்கான ஒரு அரசியலாகவும் நாம் இதை பார்க்கலாம். சரி, ஜெலன்ஸ்கி அவர்கள் என்னப்பா சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த யுத்தம் நான் போன தடவையே சொன்னேன், ஒரு 5 வீடியோக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த யுத்தத்தில் பெரிய வெற்றி பெற்றது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா தான். ஏன்னா ஒரு மாதத்துக்கு நாங்கள் ஆயில் வெய்வர் அப்படிங்கிறத கொடுக்குறோம், ரஷ்யாட்ட வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஆயில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானதை ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படி விமர்சனம் பண்ணுகிறார். 30-day waiver on Russian oil allows him to generate billions that ஃபண்ட் மோர் அட்டாக் ஆன் உக்ரைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆயில் வெய்வர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இதனால் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது ரஷ்யாவிடம் வந்து எல்லாருமே வாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வாங்குற கச்சா எண்ணெயில் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் பணம் கிடைக்க போகுது. இந்த பில்லியன்ஸ் ஆஃப் பணத்தை வச்சு உக்ரைனை மறுபடியும் அடிப்பதற்கான முயற்சிகளில் ரஷ்யா ஈடுபடும் என்கிற தகவலை மட்டும் உக்ரைன் கொடுத்திருக்கிறது. அர்ஜென்ட் எவாகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய போர்ட் ஜபல் அலி போர்ட்டாக இருக்கட்டும், கலிஃபா போர்ட்டாக இருக்கட்டும், போர்ட் ஆஃப் ஃபுஜிராவாக இருக்கட்டும், இந்த 3 போர்ட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களும் உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரஷ்யா தாங்க இந்த யுத்தம் தொடங்கினிலிருந்து ஈரானுக்கு கிட்டத்தட்ட 13 டன் மெடிக்கல் எய்ட் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு சில கார்கோ விமானங்களை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இப்போ அதில் 13 டன் அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் கிட் மட்டுமே இருக்குது. அது கூட அவங்களுக்கு தேவையான சாப்பாடும் அந்த கிட் கூட அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் யுத்தத்தின் போதும் யுத்தத்துக்கு முன்னாடியும் யுத்தத்துக்கு பிறகும் ரஷ்யா ஈரானுக்கு உதவும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவுபட நமக்கு காண்பித்திருக்கிறது ரஷ்யா. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய கப்பல் இருக்குல்ல, எது எந்தெந்த மாதிரியான கப்பல் அப்படிங்கிறத பட்டியல் போட்டிருக்காங்க. அதில் 6 எல்பிஜி கப்பல் அப்படிங்கிறது இருக்குது, ஒரு எல்என்ஜி கப்பல், 4 க்ரூட் ஆயில் கப்பல், ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் கப்பல், 3 கண்டெய்னர்ஸ், 2 பல்க், ஒரு ட்ரெட்ஜர், ஒரு எம்டி வெசல், 3 ட்ரை டாக் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயங்கள் தான் இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அங்கே நமக்கான கப்பல், நம்ம பொருட்கள் ஏற்றி வந்த கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பலாக இருக்கின்றன. ஸோ இதெல்லாமே நாம் காப்பாற்றி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக நம்ம ஊருக்கே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற முயற்சியில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் ஏகப்பட்ட மாற்றங்களும் உருவாகி வருகிறது. இன்னைக்கு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி சார்பாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. எப்பா எல்பிஜி கேஸாக இருக்கட்டும், எல்என்ஜியாக இருக்கட்டும், இல்லை பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், போதிய அளவு இருக்குது, தட்டுப்பாடு இல்லை, தேவையில்லாமல் வீட்டில் வாங்கி வச்சு அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை தவிருங்கள் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம வீடியோவில் சொன்ன அதே விஷயங்கள் இன்றைக்கி எனர்ஜி மினிஸ்டர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். ஏன்னா இது வந்து ஒரு வாட்டர் கேனில் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு குடும்பம் அப்படியே கருகி தீர்வதற்கு அந்த ஒரு கேன் வாட்டர் கேனில் இருக்கக்கூடிய பெட்ரோல் போதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இதை தாண்டி பெட்ரோல் மற்றும் டீசலை கையகப்படுத்துகிறார்கள். கேஸ் சிலிண்டர்ஸ் அப்படிங்கிறத பிளாக்ல விற்பதற்காக அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, எல்லாருமே தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே இப்போது இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அது இல்லாமல் ஈரான் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது இப்போதைக்கு முடியும்படி தெரியல. இன்னும் அதிகமான தினங்கள் இந்த வார் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேலும் அவங்களுடைய செய்தி அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி க்ரூக்டு டீத்தாக இருக்கட்டும், இல்லாட்டி பற்களில் இருக்கக்கூடிய இடைவெளியாக இருக்கட்டும், இதெல்லாம் பெயின் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட் 0 ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓடி நீங்கள் உங்களுடைய பற்களை சரி பண்ணுறதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக டூத்ஸி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம். 3D டீத் ஸ்கேன் அப்படிங்கிறதுக்கான ஃப்ரீ புக்கிங்கை பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.